எங்க போற? உன் வேலையெல்லாம் அந்த கேட்டுக்கு வெளியில வச்சுக்க. போ போய்கிறது. பெருசு முதல் தள்ளி நில்லு. உங்களை பாக்குறதுக்குலாம் நான் வரல, மஞ்சுவை பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன். அவளை பார்த்த வரைக்கும் போதும். அடக்க ஒடுக்கமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பொம்பளை பிள்ளையோட தலையிலேயே தேவையில்லாத குப்பைகளை தலையில திணிச்சு நல்லா இருந்த ஒரு குடும்பத்தை நாசமாக்கிட்டல. இதுக்கு மேல இந்த வீட்டுல உன்னை பார்க்க கூடாது. இங்க பார் கிழவா, என்கிட்ட பேசுறப்போ ஒழுங்கா பேசு. நான் யாருங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல. லோக்கல் எஸ்ஐயோட பொண்டாட்டி தானா? நீ அந்த ஆளோட பொண்டாட்டியா இல்ல அந்த ஆளு உனக்கு பொண்டாட்டியா? யோ, இதுக்கு மேல ஏதாவது பேசுற செருப்பாலே அடிப்பேன். எதுக்குடி நீ செருப்ப மட்டும் கழற்ற? மொத்தமா அப்படியே கழட்ட வேண்டியதானே? அதான உன்னோட பாரம்பரியம். பெண்கள் சமத்துவம்னு பேசிக்கிட்டு காலையிலேயே ஃபுல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு பெண்கள் வந்துருவாங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு. நீ இது வரைக்கும் ஒரு சரியான ஆம்பளைய பார்த்ததே இல்ல. ஒன்னு விட்டன பாரு. என்ன அடிச்சிருவியா நீ? ஒன்னு அடிச்சது வை, என்னோட கைதான் அழுக்காயிடும். ஏற்கனவே என்னோட பையன் ஒன்ன அடிச்சு வரட்டான்ல, மறுபடியும் ஏன் வந்த? வெக்கம் இல்லாம தலைக்கு குளிக்கிட்டு வந்து நிக்கிற. போ வெளியே. உன்னோட இந்த பூச்சாண்டி எல்லாம் உன் புருஷன் கிட்ட போய் வச்சுக்க. வீட்டுக்கு போய் நல்லா சோப்பு போட்டு குளிச்சு உன் மனசுல இருக்கிற அழுக்க எடுக்கிறதுக்கு பாருடி. கோவிந்த குட்டி மேல எனக்கு என்ன கோவம் இருக்கு? அதுவும் வாழ்க்கையில இது வரைக்கும் பார்க்காத ஒருத்தன் கூட. அப்புறம் எதுக்கு நான் கேஸ் வாபஸ் வாங்கணும்? ஹே லூசு, அந்த ஆளை மாட்டி விடுறது இல்ல நம்ம எய்ம். நமக்கு தேவை பணம். பேங்க்ல இருந்து பணத்தை சுருட்டுற வரைக்கும் அந்த ஆளு கால் தரையில படவே கூடாது. அந்த ஆள் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, விமென்ஸ் கமிஷன், மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன். மொத்தமா சொல்ல போனா பேங்க்குள்ள வரதுக்கு அந்த ஆளுக்கு டைமே இருக்க கூடாது. கோவிந்தன் குட்டி. அஷோ, அந்த ஆளுக்கு ஆயுசு கெட்டின்னு நினைக்கிறேன். எடு போன் எடு. ஹலோ. நிரோஷா, நான் கால் பண்ணதே நான் உன்னை இன்னைக்கு நேர்ல பார்த்து பேசணும். Why not? If you're comfortable, நாளைக்கு சாயங்காலம் என் வீட்டுக்கு வாங்க. Sharp 4 o'clock, okay? Okay. Thank you. So, now the police in your court. Be practical. கோவிந்த குட்டியை சாவடிக்க கூடாது. சும்மா இப்படி தட்டி கழிச்சிட்டே இருக்கணும். எலிய பிடிச்ச பூனை மாதிரியே. போதும் வில்லி, டைம் ஆயிடுச்சு. அந்த கோவிந்த குட்டி வர டைம் ஆயிடுச்சு. என்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்ன? சர்ப்ரைஸா? அதெல்லாம் இருக்கு. ச்சே, ஸ்டாப் கிடிங். காலையில இருந்து என்ன வச்சு குரங்காட்ட ஆடுற. சாரி டியர், டென்ஷன் ஆயிட்டியா? கண்ணு ரெண்டு நல்லா மூடு. தோ இப்படி. இப்போ நீ கண்ணை திறக்கலாம். My God. காசு இங்க வைக்கிறது டேஞ்சர் தான். நான் என்கிட்ட வச்சுக்கிறேன். அப்புறம் ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கேரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே? ஓகே. பை. பை வில்லி. ஓ, you are on time. என்ன சார், அர்ஜென்ட்டா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? விஷயம் இருக்கு. நான் உள்ள வரலாமா? Why not? நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் நிரோஷா. போலீஸ் ஸ்டேஷன், விமன் கமிஷன், கோர்ட் வாசல்னு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன். சார், நான் வந்து நடந்தது தப்பு தான். அப்போ இருந்த கோவத்தில் நான் ஏதோ அப்படி செஞ்சிட்டேன். அப்புறம் மனுஷங்கனாலே தப்பு பண்றவங்க தானே. சார், நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் என்ன திட்டுங்க. ஆனா கஸ்டமர்ஸோட முன்னாடி வச்சு அதை என்னால் தாங்கிக்க முடியாது. ஐயோ நிரோஷா, நிரோஷா, ஐயோ அழாதமா. நான் எதுவும் வேற எதுவும் தப்பா பேசுறேன். அழாத, அழாதமா, அழாத. சொல்றது கேளு. அழாத. டேய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இந்த பொண்ணோட?
மேடம் ஒன்றும் இல்லை சார் வந்து நீ எதுவும் பேசாத. இவள தைரியமா பண்றதுக்கு காரணமே நீதான். கம்ப்ளைண்ட்ல சைன் போடுறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கடைசியில விளையாடி இப்ப வீட்டுக்கே வந்துட்டான் பாத்தீங்களா? மேடம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் யாரையும் தொல்லை பண்றதுக்காக இங்க வரல. அப்ப எதுக்காக ஆள் இல்லாத நேரத்துல நீங்க வந்திருக்க? அதுவும் ஒரு பொண்ணு தனியா தங்கி இருக்க இடத்துக்கு. என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நீ இனிமேல் ஒண்ணும் சொல்லாத. கேட்ட வரைக்கும் போதும். ஐயய்ய உன்னெல்லாம் யாரா பேங்க்ல வேலைக்கு வச்சது? மாட்டினவனே என்ன டயலாக் பேசுறான் பாரு. போலீஸ கூப்பிடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? நிரோஷா நீ சொல்லு. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்ன நான் எந்த தப்பும் பண்ணல சார். இந்த பொம்பளை எல்லாம் சேர்ந்து பெரிய சரி பண்ணாங்க. சாவித்ரி சும்மா விடாதீங்க. சின்ன ஒரு ஃபார்மாலிட்டி தான். மெடிக்கல் செக்அப், சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அப்புறம் விட்டுடுறேன். நீ அவங்க கூட போ. நத்திங் டு ஃபியர். நாங்க தான் உன் கூட இருக்கோம்ல. அதான் சொல்றாங்கல்ல, ஜஸ்ட் ஃபார் ஃபார்மாலிட்டிஸ். கங்கா நீயும் கூட போ. அவ பயப்படுறா. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அதனாலதான். வா போ. வாங்க. ஒன்னும் பயப்படாதமா. அழாத. அங்க இருக்கேல்ல, உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். அழாதம்மா. செஞ்ச பொண்ணை கெடுக்க முயற்சி செய்த பேங்க் மேனேஜர் அரெஸ்ட். மங்களூர் கார்ப்பரேட் பேங்க் மேனேஜரான கோவிந்தன் குட்டி தான் தன்னோட பேங்க்ல வேலை செய்யற நிரோஷாவை கெடுக்க முயற்சி பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. வேலை செய்யற இடத்துல நிறைய முறை மிரட்டியும் தன்னோட இஷ்டத்துக்கு கோஆபரேட் பண்ணாம இருந்த நிரோஷாவை தர்ஷன் வில்லாவில் இருக்கிற அவளோட வீட்டுக்கு போய் கோவிந்தன் குட்டி கெடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. கோவிந்தன் குட்டிக்கு எதிராக நிரோஷா 2 மாசத்துக்கு முன்னாடி விமென்ஸ் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்டிருக்க நிரோஷா பெண்கள் அசோசியேஷனோட எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ன்றதுனால பிரச்சனையோட தீவிரத்தை இன்னும் அதிகமாக்குது. அந்த அசோசியேஷன்ல முக்கியமான பொறுப்புல இருக்க எல்லாருமே கரெக்டான நேரத்துல அந்த இடத்துக்கு எல்லாரும் போனதுனாலதான் கொலை முயற்சியில இருந்து நிரோஷாவால தப்பிக்க முடிஞ்சது. அசோசியேஷன் பிரசிடென்ட் வசுந்தரா இப்ப அதை பத்தி பேசுவாங்க. இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு நிரோஷா, அவ எங்களுக்கு பொண்ணு மாதிரி தான். நாங்க வந்ததுனால அந்த ஆளால அவளை சாகடிக்க முடியல. ஆனா அவளுக்கு முக்கியமானதெல்லாம் நஷ்டமாயிடுச்சு. இனிமே அவ வாழ்ந்தா என்ன செத்தா என்ன? பாதிக்கப்பட்டிருக்க நிரோஷாவை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. மேடம், ரிவ்யூவர்ஸ்க்காக உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை எங்களுக்காக சொல்ல முடியுமா? இன்டர்கோர்ஸ் நடந்ததுன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடியும் அந்த பொண்ணு நிறைய தடவை பாதிக்கப்பட்டிருக்கா. அம்மா ப்ளீஸ்மா போதுமா நில்லுமா. அம்மா ஏம்மா இப்படி நடந்துக்கற? நீ இந்த ராத்திரியில எங்க போற? நான் போறேன். இனி ஒரு நிமிஷம் கூட அந்த ஆளோட வாழ முடியாது. இங்க பாரு, இந்த நேரத்துல நீ போக கூடாது. இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. அவ அப்படி பண்ண மாட்டான். அவனால இப்படி கேவலமான விஷயத்தை பண்ண முடியாது. கொஞ்ச நாள் முன்னாடி இது ஆயிருந்தா நான் நிச்சயமா நம்பி இருக்க மாட்டேன். அவரு ஒருத்தர் சாகடிச்சிட்டு வந்திருந்தா கூட அதை தாங்கி மஞ்சு. ஆனா இது வந்து அம்மா ப்ளீஸ்மா போகாதீங்கம்மா. ப்ளீஸ்மா நான் உங்க பையன், நான் சொல்றேம்மா. என்னை விட்டு போகாதீங்கம்மா. ப்ளீஸ்மா என்னை விட்டு போகாதீங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா போகாதம்மா. அம்மா போகாதீங்கம்மா. சொல்றது கேளுங்கம்மா. அம்மா அம்மா என்னை விட்டு போகாதம்மா.
ஒண்ணு இல்ல. எப்படியோ கஷ்டப்பட்டு அட்மிஷன் வாங்கியாச்சு. கொஞ்சம் வசதியா இடம் கிடைக்கிற வரைக்கும் நீ கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, உள்ள போலாம். மேடம் நமக்காக வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் போல வா. இந்த டிராமாட்டிக் அச்சீவ்மெண்ட்டுக்கான ஃபுல் கிரெடிட்டும் நான் மிஸ்ஸஸ் மஞ்சுக்கு கொடுக்கறேன். Can it will be unfair for the part of the company if you don't reciprocate the hard work she has put in. மிஸ்ஸஸ் மஞ்சுவோட கடுமையான உழைப்பு, வேலை மேல உள்ள சின்சியாரிட்டி குறைச்சு எடை போட முடியாது. So with all your permission, dear board members, இன்னையிலிருந்து மிஸ்ஸஸ் மஞ்சுவை இந்த கம்பெனியோட GM ஆபரேஷன்ஸா ப்ரமோட் பண்ணிருக்கேன். So that's all for the board meeting today. Meeting disposed, okay? Thank you, sir. Excuse me, Manju. 1 minute, please sit down. Are you happy? Yes, sir. Mrs. Manju, நான் சொல்ல மறந்துட்டேன். வரப்போற புதன்கிழமை நான் மூணாருக்கு போக போறேன். Purely official. நீங்களும் கண்டிப்பா என் கூட வரணும். You got me right? And before we leave, the project report should be ready. சார், நான் அத ஒரு preliminary outlook-ஆ தான் வச்சிருக்கேன். No. அது போதாது. By tomorrow morning 10 AM, it should be ready on my table. Okay? மஞ்சுக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போனா போதாதா? அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. அது மிஸ்ஸஸ் ஜானட் தானே. நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். நம்ம ஆளுதான். ஓகே சார். பயந்துட்டியா? Please, Manju, I want to tell you something. I got an idea. இன்னைக்கு ராத்திரி நாம இங்கே தங்கிடலாமா? என்ன? Idea is not bad. Yes. But நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. Come on. அப்ப நான் மட்டும் அந்த மாதிரி ஆளா? மஞ்சு கேள்விப்பட்டது இல்லையா? Opportunity makes the thief. சமயமும் நேரமும் ஒத்து வந்ததுன்னா யார் வேணாலும் திருடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடவுளா தந்திருக்காருன்னு நானும் கொஞ்சம் நம்பட்டுமா? Please. Mrs. Manju, this is cheating. நான் யாரையும் cheat பண்ணல. What do you mean? வசுந்தரா கிட்ட terms and conditions எல்லாத்தையும் கிளியர் கட்டா சொல்லி ஃபிக்ஸ் பண்ணதுதான். அப்படி இருக்கும்போது அது சார், அவங்க கிட்டே நீங்க கேளுங்க. அம்மா, வாமா நம்ம வீட்டுக்கு போலாமா? வாமா, வண்டியில உட்காரு.